உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம் தானே. அடுத்த உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். தொடர்ந்து உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் இவை எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அபாஸ் அரக்ஷி அவர்கள் கூறியிருக்கின்றார், அமெரிக்கா ஒரு பொறுப்பற்ற ராணுவ சாகசத்தை தேர்ந்தெடுத்திருப்பதாக ஈரான் எச்சரித்திருக்கின்றது. இது ராஜதந்திர தீர்வுக்கான ஒரு வாய்ப்பு வருவது போல் தெரியவில்லை என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக இந்த தாக்குதல் நடைபெற்றது? அமெரிக்காவின் கடற்படை, உங்களுக்கு தெரியும், இந்த கடற்படை முற்றுகையை அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அது 24 மணி நேரத்தில் கொலாப்ஸ் ஆகி போய்விட்டது. ட்ரம்பை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ஈரான் மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்கான எல்லா நடவடிக்கையும் அவர் எடுத்து பார்க்கின்றார். ஈரான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்று பார்த்தார்கள். ஆனால் ஈரான் எண்ணெய்கள் தொடர்ச்சியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஈரான் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அவர்களால் இன்னும் ஒரு 3-4 மாதங்களுக்கு நின்று பிடிக்க முடியும் என்று இப்போது மேற்குலக ஊடகங்களை போடுகின்றன. ஆனால் அந்த 3-4 மாதங்களுக்கு உலகமும் அமெரிக்காவும் நின்று பிடிக்குமா என்றதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. அப்ப எனவேதான் புதுசாக அவர் முதலில் கடல் முற்றியை கொண்டு வந்தார். அது பெரிதாக வேலை செய்யவில்லை என்றவுடன் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை கொண்டு வந்தார் 3ஆம் தேதி. ஆனால் அதற்கும் அனைத்துலக நாடுகள் சப்போர்ட் கிடைக்கவில்லை. உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் மேக்ரோன் கூட அதை திறக்க அது என்னென்று விளங்கவில்லை என்று கூறிவிட்டார். இந்த நிலையில் தான் ஈரானின் 2 கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி இருந்தது. 2ஐ தாக்கி இருந்தார்கள். ஒன்றை வான்படை விமானம் நாங்கள் முதல் பேசியிருந்தோம். அதாவது அப்ரஹாம் லிங்கன்ல இருந்து வந்த F-18 ரக விமானம் தனது 20 மில்லிமீட்டர் கலிபரால் சுட்டிருந்தது. இன்னொன்றையும் அவர்கள் சுட்டு பிடித்திருந்தார்கள். அதற்கு பதிலடியாக ஈரானும் 2 கப்பல்களை பிடித்துக் கொண்டு சென்றிருந்தது. 2 கப்பல்கள் மீது 3 கப்பல்களை தாக்கி அளித்திருந்தது. அதில் ஒன்று தென்கொரிய கப்பல். அந்த கப்பலை இந்த தாக்குதலை தொடர்ந்து தென்கொரியாவை இந்த போருக்கு இழுக்க ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சியும் பலன் அளிக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று அதாவது வியாழக்கிழமை அமெரிக்காவின் 3 டிஸ்ட்ரோயர் கப்பல்கள், அதாவது ட்ரக்ஸ்டன் என்றது DDG-103 என்ற அந்த கப்பல், அடுத்தது ரஃபேல் பெரேட்ரா என்றது DDG-115 என்ற நம்பர் உள்ள அந்த டிஸ்ட்ரோயர் கப்பல், அடுத்தது USS மேசன் என்றது DDG-87 என்ற அந்த கப்பல். இந்த 3 கைடட் மிசைல் டிஸ்ட்ரோயர்ஸும் ஓமான் வளைகுடாவின் ஊடாக டேங்கர்கள், அதாவது எண்ணெய் தாங்கி கப்பல்களோடு மறைவாக காமூஸ் நீரிணைக்குள் உட்புக முற்பட்ட நேரம்தான் தாக்குதல் ஆரம்பமாகி இருந்தது. அதே சமயம் இந்த துபாய் அருகில் உள்ள கடற்பகுதியில் வைத்து ஈரானின் 2 கப்பல்களையும் அவர்கள் அமெரிக்கா தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதுவும் தான் ஈரானுக்கு மிக பெரும் ஒரு கடும் சினத்தை மூட்டியிருந்தது. இந்த நிலையில் தான் ஈரான் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதலையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதலையும், அது மட்டுமல்லாது ஈரான் அதிவேக விரைவு படகுகள் மூலமும் தனது தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. உடனடியாகவே இந்த அமெரிக்காவின் இந்த டிஸ்ட்ரோயர் கப்பல்கள், அவர்களிடமும் ஒரு திட்டம் இருந்தது. ஈரான் ஹுசேம் தீவையும் மற்றது ஈரான் துறைமுகங்களையும் அவர்கள் டொமஹாக் ஏவுகணை கொண்டு தாக்கியிருந்தார்கள். நேற்று இரவு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வான்பரப்பு ஒரே வெளிச்சமாகத்தான் இருந்தது. ஏன்னா கீழே இருந்து அவர்கள் ஆன்டி ஏர்கிராப்ட் மிசைல்ஸை, அதாவது வான் எதிர்ப்பு படை அணியினரும் கடுமையாக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பிறகு இரவு தாக்குதல் முடிந்து விட்டது. ஈரான் கூறியிருந்தது 3 டிஸ்ட்ரோயர் கப்பல்களுக்கும் சேதம் என்று சொல்லி. ஆனால் அமெரிக்கா கூறியிருந்தது தங்களோட கப்பல்களுக்கு சேதம் இல்லை என்று சொல்லி.
ஆனால் அமெரிக்காவின் கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் இல்லை. அவர்கள் அந்த பிராந்தியத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஓமான் வளைகுடாவை நோக்கி திரும்பி தப்பி சென்று விட்டதாக ஈரான் கூறியிருந்தது. ஆனால் சேட்டலைட் படங்களின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமான் வளைகுடாவில் இருந்து கிட்டத்தட்ட 25 கடல் மைல் தொலைவில் வந்து ஒரு கப்பல் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருந்தது. சிலர் கூறுகிறார்கள் அது அமெரிக்காவின் டிஸ்ட்ரோயர் கப்பல் என்று, சிலர் கூறுகிறார்கள் எண்ணெய் தாங்கி கப்பல் டேங்கர் என்று சொல்லி. ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதே சமயம் வந்து ஈரான் துறைமுக பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஈரான் அதற்கு தாங்கள் ஆயத்தமாக இருந்ததாகத்தான் தெரிகின்றது. ஆனால் ஒரு இரவினுடனேயே அந்த போர் வந்து முடிந்து விட்டது. அதற்கு மேல் அது செல்லவில்லை. ஆனால் நேற்றும் இன்னொரு விடயமும் உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்துக்கு சவுதி அரேபியாவும் குவைத்தும் வந்து தங்கள் ஆதரவுகளை தரமாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். இப்போது இந்த திட்டத்துக்கும், அதாவது இந்த நேற்று இடம்பெற்ற தாக்குதலுக்கும் சவுதி அரேபியாவும் குவைத்தும் தங்கள் வான்பரப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் விமானங்கள் இறங்கி இருக்கின்றன. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், தாக்குதல் என்ன நடவடிக்கையும் எங்கள் பிரதேசத்தில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டாம், அமைதியான இடங்களில் அமைதியான நேரங்களில் நீங்கள் எங்கள் தளங்களை பாவியுங்கள், பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை, ஆனால் தாக்குதலின் போது எங்கள் தளங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இன்றும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றும் பிறகு மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று ஈரான் வந்து UAE மீது 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் சில ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவியதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் துறைமுக பகுதி சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் ஈரான் கடற்படை வந்து டேங்கர் ஒன்றை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்காவின் கடற்படையினர் வந்து தாங்கள் ஈரானின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களை இன்று தாக்கி அளித்ததாக கூறப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்த கடல் முற்றுகையால் தாங்கள் 70க்கும் மேற்பட்ட அமெரிக்காவின் கப்பல்களை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும், அந்த டேங்கர்களின் மொத்த எண்ணெயின் அளவு வந்து 166 மில்லியன் பேரல்கள் என்று சொல்லியும், அதன் மொத்த பெறுமதி வந்து $13 பில்லியன் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அது தொடர்பாக எதுவும் கூறவில்லை. ஆனால் இப்போதைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், ஈரான் முற்றுமுழுதாக ஈரான் எண்ணெய் கப்பல்களை தாக்கி அளிப்பதைத்தான் அமெரிக்கா நோக்கமாக கொண்டிருப்பது போல் தெரிகிறது. இன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் F-18 சூப்பர்ஹார்னட் விமானம் மூலம் இன்றும் ஈரான் 2 கப்பல்களை தாக்கி இருப்பதாக, 3 டேங்கர்களை தாக்கி அதை செயலிழக்க செய்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது இது என்னென்று நீங்கள் பார்க்கலாம் என்றால், போர் நிறுத்தத்துக்குள் பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தத்துக்குள் தாக்குதல் என்ற ஒரு புதிய உத்தியுடன் ட்ரம்ப் நகர்ந்து வருகிறார். ஃப்ரெண்ட்லி ஃபயரிங், வளமையாக இந்த ஒரே தரப்புக்கிடையில் தாக்குதல்கள் நடைபெற்றால் தான் ஃப்ரெண்ட்லி ஃபயரிங் என்று, இப்பொழுது எதிர்த்தரப்புக்கிடையில் தாக்குவதையும் ஃப்ரெண்ட்லி ஃபயரிங் என்று சொல்லுகிறார்கள் என்றால் வேடிக்கையாக தான் இருக்கிறது. இப்ப நீங்கள் கூறினீர்கள், சில மத்திய கிழக்கு நாடுகள் கூறியிருக்கின்றது வான்பரப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறும் பொழுது யோசித்தேன், இப்பொழுதாவது தாமதமாக என்றாலும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஒன்று யோசிக்க தொடங்குகிறது என்றால், அந்த பிராந்தியத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருக்க போவார்கள். அமெரிக்கர்கள் நிரந்தரமாக அங்கே இருக்க போவர்கள் இல்லை. அந்த உறவிலேயே மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் ஒன்று சிந்திக்க தோன்றுகிறது. இந்த 14 அம்ச திட்டத்தை கொடுத்தார்கள் ஈரானியர்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், அதை பார்த்துவிட்டு பதில் சொல்லுவோம் என்று கூறியிருந்தார். இன்று அவர் பேசும்பொழுது கூறியிருந்தார், உடனடியாக இவர்கள் ஒரு டீலை சைன் பண்ணவில்லை என்றால் மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போகின்றேன் என்று இன்னும் ஒரு மிரட்டல் விட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரானுடைய அரசு தலைவர் கூறியிருக்கின்றார், காலனித்துவம் காலங்கள் மற்ற இந்த சுரண்டலுக்கு இனிமேல் இடமில்லை என்று மிகவும் துணிச்சலாக கூறியிருக்கின்றார். இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன நடக்கிறது? பேச்சுவார்த்தை, அதாவது பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது இரு தரப்பினருக்கும் அதாவது பேச்சுவார்த்தை வந்து
இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் சில விடயங்களில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று பாகிஸ்தான் கூறுகின்றது. அமெரிக்கா இவ்வாறு தாக்குதலை நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதை ஈரான் முற்றாக நிராகரித்திருக்கின்றது. ஈரான் கூறியிருக்கின்றது, இரண்டாம் சுற்று நேரடியான பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முற்றுமுழுதாக போரை நிறுத்திவிட்டு முற்றுகையை எடுத்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டது ஈரான். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு நேரடியாக போர் செய்ய முடியாது. அதாவது ஏபிசி செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் நேற்றைய தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபரிடம் கேட்கும் போது தொலைபேசியில் இந்த தாக்குதல் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு வந்து விட்டதாண்டா, இல்லை போர் நிறுத்தம் அப்படியே தான் இருக்கிறது, ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்லுகிறார். அப்ப ஒன்று தெரிகிறது, இந்த போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கு தேவையாகத்தான் இருக்கின்றது. அந்த போர் நிறுத்தத்தை வைத்துக் கொண்டு ஈரானை எப்படி அழிப்பது என்பதை தான் அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர இதய சுத்தியுடன் அவர்கள் பேச வரவில்லை என்றது ஈரானுக்கும் தெரிகிறது. ஈரானும் அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகத்தான் கூறுகிறது. இன்று அதாவது இந்த வாரம் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை மீண்டும் அமெரிக்கா தலைமையிலான மலைகுடா நாடுகள் கொண்டு வரப்போகின்றன. ஆனால் பிந்தி கிடைத்த தகவலின்படி அதை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ பண்ண போகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதுக்கு அவர்கள் காரணம் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹார்முஸ் நீரிணையை திறப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை மூடுவதற்கு யார் காரணம், அந்த சட்டவிரோத போரை யார் ஆரம்பித்தது என்ற வசனம் இல்லை அதில், அதை சேருங்கள். அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சட்டவிரோதமாக ஈரானை தாக்கியன, அதனால் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது, எனவேதான் அதை திறக்கிறோம் என்று சொன்னால் அந்த சட்டவிரோத போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சீனாவோ ரஷ்யாவோ தங்கள் நிலைப்பாட்டில் எந்தவித விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ளவில்லை. ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரானும் தாக்குதலுக்கு தயாராகத்தான் இருக்கிறார். நேற்று பெசஸ்கியார் ஒன்றை கூறியிருந்தார், தான் ஈரானின் ஆன்மீக தலைவர் மொய்தபா ஹமைனியுடன் தான் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பேசியதாகவும் உள்ள நிலைமைகளை விளங்கப்படுத்தியதாகவும் அடுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் தான் பேசியதாகவும் கூறியிருந்தார். அப்ப ஈரான் எல்லா வகையான ஆப்ஷனுக்கும் ஈரான் தன்னை தயார்படுத்தி இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. நேற்றைய தாக்குதலும் ஈரான் உடனடியாகவே டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் மீது தனது பதில் தாக்குதலை உடனடியாகவே நடத்தி அதனை அந்த பகுதியிலிருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். இப்ப ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அதாவது உலகத்தின் மிகப்பெரிய சூப்பர் பவரால் கூட அதை திறக்க முடியாத ஒரு நிலை. பேச்சுவார்த்தை நீங்கள் கூறுகிறீர்கள், பேச்சுவார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உண்மைத்தன்மையை பார்த்தால் இந்த எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் மார்க்கெட்டை கூட்டி குறைப்பதற்கு பயன்படுத்துகிறார்களே தவிர அதை இதே சுத்தியுடன் பயன்படுத்தவில்லை. அப்ப அதை என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த போரை இப்போ அமெரிக்கா வெளியேற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் இப்படியே வெளியேறினால் தோல்வி ஏற்பட்டதாக கொள்ளப்படும். அமெரிக்கா தோல்வியுடன் வெளியேறுகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் அந்த பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்ரேலின் நிலைமை மிக மிக பரிதாபமாக மாறிவிடும். இன்றும் கூட இஸ்ரேலில் பெருமளவான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், கட்டாய இராணுவ சேவையை எதிர்த்து. அதற்கு எதிராக காவல்துறையினர் தடியடி பிரயோகத்தை செய்து பலரை கைது செய்தும் இருந்தார்கள். ஈரான் பலத்தை ஏற்றுக்கொண்டு ஈரானை அப்படியே விட்டு வெளியேற முடியாது, போரும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் அமெரிக்கா சிக்கியிருக்கு. இதே நேரத்தில் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான இந்த போர் என்று கூட தாக்குதல் நடந்திருக்கின்றது. 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு என்று கூறுகிறார்கள். இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான 2 நாள் அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா நடத்த போகின்றது, மத்தியஸ்தம் வழங்க போகின்றது என்று கூறியிருக்கிறார்கள். தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இது என்ன புள்ளிடா என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பெய்ரூட் நகரத்தை கூட தாக்கி இருக்கின்றது. அந்த பெய்ரூட் நகரின் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. ஈரான் அதாவது இனியும் இஸ்ரேலின் இந்த தாக்குதலை தாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது என்ற துணையில் தான் பேசியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் தான் இதற்கு மிக
முக்கியமாக இருக்கின்றது. முக்கியமாக பாகிஸ்தான் தான் இதற்கு, அதாவது ஈரானை கட்டுப்படுத்தும் சக்தியாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் முக்கியமாக இருக்கின்றது. அதாவது இன்றும் கூட டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார், இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஏன் சஸ்பெண்ட் ஏன் அதை நிறுத்தி வைத்தீர்கள் என்று சொன்ன போது தனது ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் என்று சொன்னார். யார் என்று சொன்னால் பாகிஸ்தான். அவர்கள் கேட்டதற்காக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அவர்கள் ஒரு கிரேட் நாடு என்று சொல்லியும் அவர்கள் கேட்டதால் தான் தான் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே போல ஈரானையும் இஸ்ரேல் மீதான முதலாவது, உங்களுக்கு தெரியும், பெய்ரூட்டில் போர் நிறுத்தம் ஆரம்பித்ததுடன் பெய்ரூட் மீது இஸ்ரேல் பெருமளவு தாக்குதல் நடத்தி 300 பேருக்கு மேல் குறைந்திருந்தார்கள். அதுக்கு ஈரான் உடனடியாக பதிலடி கொடுக்க வெளிக்கிட்டிருந்தது. பாகிஸ்தான் தான் அதை மறைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் இப்போது ஒரு லோவ இன்டென்சிட்டி என்று சொல்றது, மெல்ல மெல்லத்தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்கோ ரூபியோ இப்போது உங்களுக்கு தெரியும் இத்தாலிக்கு வந்து போப் லியோ அவர்களை சந்தித்த பிற்பாடு இத்தாலி பிரதமர் மெலோனியையும் சந்தித்திருக்கின்றார். அப்போ அவர் கூறியது ஒன்றுதான், அதாவது இஸ்ரேல் வந்து லெபனானின் பகுதிகளை வைத்திருக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினால் சரி, அதை நிறைவேற்றுவார்கள் தெரியவில்லை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலில் இன்றும் தாக்குதல்கள் இஸ்ரேலில் நடத்தி இருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பினர் நடத்தியிருக்கிறார்கள். ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொண்ட ஆளில்லாத தாக்குதல், விமானத்தின் தாக்குதலால் பல இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த FPV என்ற ட்ரோன்களை பயன்படுத்தி அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலும் தெற்கு லெபனான் மீது கடுமையான குண்டுவீச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்போது இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை வைத்திருப்பதற்கு இராணுவத்தினர் பற்றாக்குறையாக இருப்பதாக கூறப்படுகிறது. கட்டாய பயிற்சி, அதாவது உங்களுக்கு தெரியும் வாலண்டரி மிலிட்டரி சர்வீஸ், அதுக்கு கூட இப்போது அதை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலில் இடம்பெறுகின்ற தாக்குதல் சம்பவங்கள் வந்து அந்த மக்களை ஒரு விரக்தியின் விளிம்பில் கொண்டு வந்து விட்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது. பெருமளவானவர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அங்கு இருப்பவர்களும் இப்போது அந்த போருக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ஈரானுடன் ஆன இந்த போர் ஒரு இக்கட்டான நிலையில் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் கையாளுகின்றது. இது ஒரு குழப்பமான சூழல் நிலவுகின்றது என்று கூறும் பொழுது, வெள்ளிக்கிழமை இன்று ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஈரான் இன்றும் வந்து அமெரிக்கா கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே சமயம் இன்னொரு எண்ணெய் தாங்கி கப்பலை ஈரான் தாக்கியது மட்டுமல்லாது ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலை அவர்கள் கைது செய்ய பிடித்துக் கொண்டு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கப்பலை, அந்த முதலாவது அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற நடவடிக்கையின் மூலம் ஒரே ஒரு கப்பலை அதுக்குள் இருந்து விடுவித்திருந்தார். அதற்கு அப்பால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் 2 கப்பல்களும், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜோர்ஜ் புஷ்ஷாக இருக்கலாம், அது கிட்டத்தட்ட 800 மைலுக்கு அங்கால் தான் நிற்கின்றது. அதே போல மற்ற கப்பலும் வந்து அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 400 மைல்களுக்கு அப்பால் தான் நிற்கின்றது. ஆனால் இந்த டிஸ்ட்ரோயர் கப்பல் தான் இப்போது அதைத்தான் அவர்கள் மெல்லுவாக இந்த ஓமான் வளைகுடா பகுதிக்கு கொண்டு வந்து அதை ஏதோ ஒரு வகையில் ஈரான் பகுதிக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி. தாங்கள் அதன் ஊடாக இந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்து விட்டது போல ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். ஆனால் ஈரானும் இந்த போர் நிறுத்தம் காரணமாக தாக்குதலை நடத்தவில்லை. இப்போது ஈரானும் தனது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஈரானின் கப்பல்களை அழிப்பதன் ஊடாக ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை முற்றாக நிறுத்துவதற்கு இப்போது அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த 14ஆம் தேதி சீனாவுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது அமெரிக்க அதிபர். அப்ப அதற்கு முதல் ஈரான் மீது ஒரு அழுத்தத்தை உருவாக்கி ஈரானை ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தான் அமெரிக்கா எடுத்திருக்கின்றது. ஆனால் ஈரான் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஏஇ வந்து இஸ்ரேலுடன் இணைந்து செயற்படுவது இப்போது பரகசியமாகிவிட்டது.
அதற்கு எதிராக வந்து ஈரான் வந்து UAE மீதுதான் இப்போது தனது தாக்குதல்களை அதிகம் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. ஈரானை மண்டியிடுங்கள் என்று சொன்னார்கள், ஆயுதத்தை கீழே போட்டு சரணடையுங்கள் என்றார். இப்ப நீங்கள் கூறுறீர்கள் ஈரான் அபுதாபி மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக சுருக்கமாக. ஈரான் அபுதாபி மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அபுதாபியின் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. UAE மீது நடத்தப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 3 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் 3 பேர் காயமடைந்தது என்பதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு நேற்று அபுதாபியில் வந்து UAE வந்து ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் என்ற ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தது. அதாவது மிகப்பெரிய ஒரு இரசாயன ஃபேக்டரியை உருவாக்குவது, தொழில்நுட்பம் பூங்கா, மற்றது AI தொழில்நுட்பம் என்று பெருமளவானவர்கள் வந்திருந்தார்கள். UAE ஒன்றை கூறுகிறது என்னென்று சொன்னால், ஏன் தான் ஒபேக்கில் இருந்து வெளியேறியது என்று சொன்னால், எரிபொருள் வர்த்தகத்தை விட ஏனைய வர்த்தகத்தில் தான் தங்களுக்கு மிக அதிகமான நாட்டம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. அப்ப அதற்கு முக்கிய காரணம் வந்து அபுதாபி, துபாய் வந்து அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் மிக அதிக நெருக்கமாக இருப்பது. அப்ப இந்த நிலையில் தான் இப்ப ஈரான் தாக்குதல்கள் அபுதாபியும் மற்றது துபாய் மீது அதிகம் குவிந்திருக்கின்றது. துபாயின் ஃபுஜைரா துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றும் அந்த துறைமுகத்தில் கப்பல் தாக்கப்பட்டு எரிந்திருந்தது. இன்றும் அந்த துறைமுகமும் தாக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக அரசர்களே, அமெரிக்காவுடைய செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார், எரிவாயுவின் விலை உயர்ந்திருப்பதால் ஈரானுடைய போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். குறிப்பாக இப்ப நீங்கள் அடிக்கடி கூறுகின்ற பொருளாதார நிலைமை மிக 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 மோசமாக இருக்கின்றது. ஒரு கேலன் கேஸ்லின் பெட்ரோலுடைய விலை $5 மேல் போய்விட்டது என்று கூறுகிறார்கள். பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது? பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் கூட இப்போது விமானங்களின் பரப்பை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கு முயன்று வருவதாக கூறப்படுகின்றது. லுப்தான்சா கூட கிட்டத்தட்ட 20,000 விமானங்களை அடுத்த 6 மாதத்துக்கு நிறுத்தி வைப்பதற்கு யோசித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த IEA என்ற, அதாவது அனைத்துலக எனர்ஜி ஏஜென்சி என்று கூறுகிறார், அது கூறியிருக்கின்றது ஜூன் மாதத்தில் கையிருப்பு முக்கியமாக 23 நாள் வரம்புக்கு கீழே குறைந்து விடும் என்று கூறப்படுகிறது. ஜூன் மாதத்துடன் அந்த தங்கள் கையிருப்பில் இருக்கின்ற எரிபொருட்கள் வந்து 23 நாட்களுக்கு குறைந்து விடும் என்று சொல்லியும், அமெரிக்காவின் ஏற்றுமதி அதிகரித்திருந்தாலும் அமெரிக்காவுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு எரிபொருள் நெருக்கடியை உருவாக்கும் என்று சொல்லியும், இந்த மாதத்தின் நடுப்பகுதியிலேயே நீங்கள் கூறியது போல அமெரிக்காவின் எரிபொருள் $5 தாண்டிவிடும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த சண்டை வந்து இந்த ஹார்முஸ் நீரிணை இப்போது சண்டை இல்லை, ஹார்முஸ் நீரிணையை மூடி வைத்திருக்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணையின் மூடல் வந்து இந்த மாத முடிவு வரையிலும் நீடிக்குமாக இருந்தால் எரிபொருட்களின் விலை $140 ஆகவும், அதே சமயம் வந்து அமெரிக்காவின் எரிபொருட்களின் விலை $6 தொடக்கம் $7 ஆகவும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே இவர்கள் இப்போது இந்த எரிபொருள் விலை ஏன் இவ்வளவு குறைவாக ஒரு பரல் எண்ணெய் $100 இருக்கிறது என்று சொன்னால், அதிக அளவில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கெட் மனிப்புலேஷன் என்று சொல்லி அதனைத்தான் செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த அதாவது மேற்குலக ஊடகம் ஒன்றை போட்டுக்கொண்டது, அமெரிக்காவும் ஈரானும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 14 அம்ச ஒப்பந்தத்தை நெருங்கி வருவதாக அசோசியேட் பிரஸ் செய்தி வெளியிடுவதற்கு 70 நிமிடங்களுக்கு முன்பு கிழக்கு நேரப்படி அதிகாலை 3:40 மணியளவில் $920 மில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெய் ஷோர்ட் செல்லிங் வந்து ஒப்பந்தங்கள் தொடங்கப்பட்டன. அதே நேரத்தில் பெரிய செய்தி எதுவும் இல்லாத நிலையில் கிட்டத்தட்ட 10,000 ஒப்பந்தங்கள் ஷோர்ட் செல்லிங் என்று செய்யப்பட்டன. கிழக்கு நேரப்படி 7 மணிக்கு கச்சா எண்ணெய் விலை 12% மேல் சரிந்தது. இந்த வர்த்தகம் தோராயமாக $125 மில்லியன் லாபமாக ஈட்டியது என்று கூறப்படுகின்றது. இதே போலதான் அவர்கள் கூறுகிறார்கள், மார்ச் 23ஆம் தேதி $500 மில்லியன் பெட் பண்ணப்பட்டது. 15 நிமிஷத்துக்கு முன்னர்
அதாவது ட்ரம்ப் இந்த ஈரான் மீதான தாக்குதலை தான் நிறுத்தி வைப்பதாக கூறுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன். அதே போல ஏப்ரல் 7ஆம் தேதி $960 மில்லியன் பந்தயம் கட்டப்பட்டது. அதாவது போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் ஏப்ரல் 17ஆம் தேதி 760 மில்லியனுக்கு பந்தயம் கட்டப்பட்டது. அதாவது ஈரான் வெளிவார அமைச்சர் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்றேன்னு அறிவிக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னர் ஏப்ரல் 21ஆம் தேதி $430 மில்லியன் பந்தயம் கட்டப்பட்டது. ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை நீடிக்கிறேன் என்று அறிவிக்கிறதுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர். அப்ப இவ்வாறான மார்க்கெட் மனிப்புலேஷன், மணி லாண்டரிங் என்று சொல்றது, இந்த நடவடிக்கையால் தான் இந்த எரிபொருள் விலைகளையும் ஒரு மாயைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று கூறப்படும். எவ்வளவு காலம் அவர்களால் இவ்வாறான ஏமாத்துகின்ற இந்த வித்தியை நடத்துகிறார்கள் என்று பொறுத்து பார்ப்போம். நன்றி அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள் எவ்வாறு மாறுகின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.